بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியுடன் பிறப்புகளே, ஹிம்ஸுத் ஹிக்மா எனக்கூடிய இந்த அற்புதமான பாடத்திட்டத்தில் மார்க்க கல்வியை நாம் பயில வேண்டும் என்ற ஆவலோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்த நோக்கத்தில் இணைந்தோமோ அந்த நோக்கத்தில் சிறப்பான முறையில் குர்ஆன் ரீதியான இந்த பாடத்திட்டங்களை சிறப்பான முறையில் கற்று புரிந்து விளங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த பாக்கியத்தை நம் அனைவர்களும் தந்தருள் புரிவானாக. கடைசி வரை இதில் சிறப்பான முறையில் நாம் பயணிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பல பாடத்திட்டங்கள் வரிசையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது முதலாவது பாடத்திட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அதாவது சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை இன் ஃபிங்கர் டிப்ஸ், சீரா இன் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய டீம் மூலியமாக மாஷா அல்லாஹ் இது உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அழகான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமான முறையில் இந்த பாடத்திட்டத்தில் கொடுக்கப்படுது. ஒரு மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை, மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். பல சீரா வகுப்புகளில் நாம் கலந்திருக்கலாம். சீராவுடைய நூல்களை நம்ம படிச்சிருக்கலாம். வரலாறுகள் நீண்ட நீண்ட நூல்கள், விரிவான நூல்கள், அதில் நிறைய விரிவான விளக்கங்கள் இருக்கும். இருந்த போதிலும் எல்லாத்தையும் விட்டு நம்மளுடைய இந்த பாடத்திட்டம் எப்படி வேறுபட்டிருக்குங்கிறது இன்ஷால்லா நீங்கள் படித்து புரிஞ்சு தான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம ஞாபகமும் இன்ஷால்லா வச்சுக்க போகிறோம். அதனுடைய அறிமுகத்தில் இன்ட்ரோடக்ஷனில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு செஷனை நம்ம ஒரு லெசன் 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இன்ஷால்லா. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 லெசனாக நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரசூலோட சீராவே நம்ம படிச்சிடலாம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய முக்கியமான டாபிக்ஸு, சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சீரா அப்படின்னு சொன்னாலே ரசூலோட வாழ்க்கை வரலாறு. சீராங்கிற வார்த்தை நீங்கள் அரபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீன் யா ரா இந்த ரவுண்டுச்சா வரும். சீரா இது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா சார சீரு அப்படின்னு சொன்னாலே புறப்பட்ட நகரம் தான் அப்படின்னு அர்த்தம். குர்ஆனில் அடிக்கடி எல்லாத்துல சொன்னோம். குல் சீரு ஃபில் அர்தி, பூமியில் நீங்கள் சுற்றி திரியுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள், நடந்து நடைபயணம் மேற்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் பயணம் மேற்கொண்டு போய் பாருங்க அப்படின்னு எல்லாத்துல சொல்கிறான்ல. படிப்பினை பெறுவதற்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிப்பதற்காக நம்ம பயணம் போகிறது தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது தான் சீரத்து நபி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை அவங்க வரலாறு ரீதியில் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை பின்தொடர்ந்து சென்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சீரா. அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சரி, இதை நம்ம எப்படி படிச்சுக்க போகிறோம் இன்ஷால்லா? நமது குடும்பத்தாரோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு டீமாக படிக்கணும். அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. இந்த பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து எல்லாருமே இணைங்க. சரிங்களா? ஒரு சமூக ஊடக தளங்கள் மூலமாக நம்ம ஒரு டீமாக இருந்து இன்ஷால்லா படிக்க போகிறோம். அவர்கள் அங்கே இடத்துல இருந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிக்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் சரி, வாட் இஸ் மீன் பை சீரா? சீரானா என்ன அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வரலாறு, பயோகிராஃபி ஆஃப் ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் சீரா. இதுலேருந்து வந்தது தான் நிறைய வார்த்தைகள் உருவாக்கவும் பட்டிருக்கு. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டத்தின் போது நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? நாம் நமது விரல் நுனிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான நிகழ்வுகளை மனப்பாடம் செஞ்சுக்க போகிறோம். முதல் வருஷம் இது, 2வது வருஷம் இது, முதல் வருஷத்துல இருந்து அந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இன்ஷால்லா வச்சுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய சக்ஸஸாக இன்ஷால்லா இருக்க போகுது. அதனால் கதை கேட்டு போகணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது படிக்கிறோம், அதே மாதிரி மனசில் சிந்தனையில் பதிய வைக்கிறோம், விரல் நுனியிலேருந்து நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனுடைய எந்தெந்த பகுதி எப்போ அருளப்பட்டது, அது இந்த சீராவுடைய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? எல்லா சீராலையும் இந்த ஆஸ்பெக்டில் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்ப கட்டத்தில் எது இறங்குனுச்சு, மக்காவில் எது இறங்குனுச்சு, மதீனாவில் எது இறங்குனுச்சு, எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த சூறாக்கள் எந்தெந்த வசனம் இறங்கியதுன்னு சொல்லி படிப்போம். அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாடங்கள், படிப்பினைகளையும் இன்ஷால்லா நம்ம எடுத்துப்போம். சரி, இப்போ சீரா படிக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தான் படிக்கிறோம். இப்போ எப்போதெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் சலவாத் சொல்லணும். சலவாத்திலேயே மிக சிறந்த சலவாத் என்பது நம்ம தொழுகையில் அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த தரூத் இப்ராஹிம் சொல்லக்கூடிய கமா சொல்லேஜ கமா பாரக் சொல்றதில் அந்த செலவாத்து சொல்கிறது தான் ஏற்றமானது. ஆனால் அதை சொல்வதற்கு அளவுக்கான நேரம் நமக்கு போதுமானது இல்லைன்னா குறைந்தபட்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னால் போதுமானது. அப்போது ஒரு தடவையுமே நம்ம செலவாக சொல்லிகிட்டே இருக்குங்கிறது தான் சரியானது. இருந்த போதிலும் நம்ம கண்டினியூவாக ஒவ்வொரு தடவை கேட்கும்போது சொல்லலைனாலும் கூட ஒரு அமர்வில், ஒரு பாடத்தில், ஒரு சபையில் நம்ம இருக்கும்போது ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் சொல்லணுங்கிறத மார்க்கெட்டிங்கர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு தடவை கேட்கும்போது சொல்கிறது சிறந்தது, விரும்பத்தக்கது. அது ஒரு வகையில் நன்மையானது. பாடம் படிப்பதே நன்மை, அதுவே பாக்கியம், அதுவே ஒரு அல்லாவுடைய பேர் அருள். அதை தாண்டி ரசூலுல்லாஹ் பேர் கேட்கும்போதெல்லாம் செலவாக சொல்லும்போது அல்லாவுடைய 10 மடங்கு நம்ம அல்லாவுடைய அருளை நம்ம சம்பாரிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா
ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 முறை நம்ம மீது அருள் பொழியப்படுகிறது மறந்துடக்கூடாது. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சீரா அப்படிங்கும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம்? மக்காலேருந்து ஆரம்பிப்போம். மக்காங்கும் போதே மக்காவுடைய ஊர், இது பழங்காலத்து நினைக்காதீங்க, இப்போவுமே இந்த ரீதியில் தான் மக்காவுடைய மக்கா என்பது இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? மக்காவுடைய முக்கியமான ஒரு மலை கோகை, இங்கே தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தவம் இருந்தாங்க. அந்த ஹிரா கோகை இருக்கக்கூடிய அந்த மலை தான் இது. சரி, ஓகே. ஜபலுர் ரஹ்மான்னு சொல்லப்படும். சரி, மக்காவுடைய காலகட்டத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் வஹியை பெற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். இந்த ஆண்டுகள் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் நபித்துவம் கிடைக்குது. அதிலிருந்து 13 ஆண்டுகள் இருந்தாங்க. சரிங்களா? சுருக்கமான முறையில் ஒரு செஷனில் சொல்கிறது நல்லா உள்வாங்கி மனசில் பதிவு வச்சுக்கிறேங்க. இது நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் போதுமான ரசூலுல்லாஹ் வாழ்க்கை குறிப்புக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையானது எல்லாமே இந்த கோர்ஸில் இந்த ஒரு மாதத்தில் வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நபவி டு 13th நபவின்னு சொல்லுவாங்க. நபித்துவத்தின் முதல் ஆண்டிலிருந்து நபித்துவத்தின் 13வது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்காவுடைய காலகட்டம் 13 வருடங்கள், 41வது வயசுல 53 வரைக்கும். சரியா? அடுத்த காலகட்டம் மதீனா காலகட்டம். இப்போ சுருக்கம் தான், நம்ம முன்னுரை தான் படிக்கிறோம். என்னது 13 வருஷம் முடிஞ்சிச்சான்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த வகுப்புகளில் முதலாவது காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, மக்காவுடைய முதல் ஆண்டில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் படிக்க தான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக குறிப்புகளோட இந்த இடத்துல இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு எல்லாமே படிப்போம், கவலைப்படாதீங்க. சரி, அடுத்த காலகட்டம் மதீனா காலகட்டம். மதீனா காலகட்டம் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனதுலேருந்து அது ஆரம்பிக்கிறது. அங்கேருந்து தான் நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹிஜ்ரி காலண்டரே நம்ம அந்த அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அது ஒரு 10 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் சென்று ஒரு 10 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆக மக்காவுடைய காலகட்டத்தை 13 ஆண்டுகளை முதலாம் ஆண்டு நபித்துவத்திலிருந்து 13வது ஆண்டு நபித்துவம்னு சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நபவி டு 13th நபவி. மக்கன் பீரியட், மதினைட் பீரியட், மதீனாவுடைய காலகட்டம் என்பது முதலாவது ஹிஜ்ரியிலிருந்து 10வது ஹிஜ்ரி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரிங்கிற ஒரு சொற்பிரயோகம் இல்லை. அதனால தான் நபவின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தின் முதலாவது ஆண்டிலிருந்து 13வது ஆண்டு, ஹிஜ்ரி முதலாவது ஆண்டிலிருந்து 10வது ஆண்டு மதீனாவுடைய காலகட்டம். 13 + 10 23 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அவர்கள் தூதுத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். மாஷா அல்லாஹ். அல்லிம்ங்கிறத நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம படித்து முடிச்சு ஒரு கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈவன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட இதை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லலாம். சொல்லும் போது உங்களுக்கும் அது மனசில் பதிஞ்சிருது, பிறருக்கும் தெரிஞ்சிருது, அதை கற்றுக் கொடுத்த நன்மையை இன்ஷா அல்லாஹ் அடைஞ்சிடறோம். இந்த மாதிரி எல்லா சிறப்பையும் நம்ம அடையணும். சரி, ஓகே. இதை பற்றியான ஒரு முன்னுரை உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வெபினாரில் சொல்லியிருந்தோம். அதை தான் இப்போ திரும்ப நம்ம ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப அதோட மேலதிகமான விளக்கங்களை படிக்கிறோம். இந்த 13 ஆண்டு காலகட்டத்தை நம்ம எப்படி பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 3, 2, 5 + again 3ன்னு படித்தோம். சரிங்களா? 13 ஆண்டுகள். இது வந்து நீங்கள் விரிவாக பார்க்குறது அந்த 4 பாகங்களாக பிரிப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை 4ஆக பிரிச்சிடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கை 13 ஆண்டுகளை, நபித்துவ 13 ஆண்டுகளை 4 பாகங்களாக பிரிக்கலாம். அதை நம்ம விரல் நுனியில் வச்சுக்க போகிறோம். முதல் 3 ஆண்டுகள் இது என்ன அப்படின்னு சொன்னால் வலது கையிலேருந்து தொடங்குங்க. வலது கை இது என்னோட ரைட் ஹேண்ட். முதல் 3 ஆண்டுகள் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் என்ன, சரி அது என்னங்கிற சொல்லுவோம். முதல் 3 ஆண்டுகள் அந்த ரகசிய தாவா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. அதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா முதல் 3 ஆண்டுகள், அடுத்த 2 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த திரும்ப 3 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டு கொஞ்சம் கீழே காட்டுவோம். சரிங்களா? அப்போ 3, 2, 5 அகெயின் 3 13 ஆண்டுகள். இதை நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3, 2, 5, 3 இது ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இருக்கா? 3, 2, 5, 3 3, 2, 5, 3 3, 2, 5, 3 இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. இந்த 4 பாகங்கள், அந்த முதல் 3 ஆண்டுகளுடைய செய்தி என்ன? ஓகேங்களா? அப்போ அந்த ஆண்டுகளில் நடந்தது என்ன? முதல் 3 ஆண்டுகளில் நடந்தது ரகசிய தாவா, சீக்ரெட் தாவான்னு சொல்லுவாங்க. ரகசியமான அழைப்பு பணி அது முதல் 3 ஆண்டுகள் நடந்துச்சு. இது அடுத்தடுத்த பாடங்கள் நடத்தும் போது அது எப்படி நடந்துச்சு, ஒவ்வொரு ஆண்டு எப்படி நடந்துச்சு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனில் இந்த முதல் அமர்வில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவுட்லைன். நம்ம மைண்டில் முதல்ல இது கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ முதல் 3 ஆண்டுகள் ரகசிய அழைப்பு, அடுத்த 2 ஆண்டுகள் இஸ்லாத்தின் வெளிப்படையான பிரச்சாரம், அதை செய்ய ஆரம்பித்தது, குறைஷிகளுடைய எதிர்ப்பு கிடைத்தது. அடுத்த 2 ஆண்டுகள், அடுத்த 5 ஆண்டுகள் அடக்குமுறை மற்றும் ஒதுக்கி வைத்தது, அவங்க இஸ்லாமியர்கள் மீது அத்துமீறி அவங்கள ஒடுக்கியது. இதெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளில் நடந்துச்சு நபித்துவத்தின். அடுத்த கடைசி 3 ஆண்டுகளில் வெளிநாட்டு மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தது, ஹஜ்ஜி காலகட்டத்தில் தாவா செய்தது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அப்போ இதுதான் இந்த 3 to 5 3 நடந்தது. ஓகேயா? 3 to 5 3 சாராம்சம் இது. அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கை 10 ஆண்டுகள் இருக்கு. இதை எப்படி பிரிப்போம்? அதே மாதிரி தான் 3 to 5 மட்டும் பிரிப்போம். ஓகே, சாரி 5 3 2 அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? 5 3 2 இது வந்து 3 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம். என்ன முதல் 5 ஆண்டுகள் என்ன? ஹிஜ்ரத் செய்திலேருந்து ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடந்த வரைக்கும் உள்ளது 5 ஆண்டுகள், அது 5. அதுக்கப்புறம்
3 ஆண்டுகளில் வந்து ஹுதைபியா ஒப்பந்தத்திலிருந்து மக்கா வெற்றி வரைக்கும் ஹிஜ்ரி 6, 7, 8 அது 3 ஆண்டுகள். ஓகே, அடுத்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஏறக்குறைய அரபு உலகம் அனைத்துமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது. இப்போ 5 ஆண்டு முதல் 5 ஆண்டு அது ஆரம்பம். இதில் நிறைய போர்கள்லாம் வருது, இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அப்போ ஹிஜ்ரா முதல் ஹுதைபியா வரைக்கும் 5 ஆண்டுகள், ஹுதைபியாவிலிருந்து மக்கா வெற்றி வரைக்கும் 3 ஆண்டுகள், அதுக்கப்புறம் அநேக அரபு உலக மக்கள் நிறைய கோத்திரத்து மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. 5, 3, 2 அப்போ 5, 3, 2 மொத்தம் இந்த 10 ஆண்டுகளில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். மக்காவுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சீரா மாணவருக்கு முதல்ல வர வேண்டியது 3, 2, 5, 3 அது அப்படியே மைண்டில் ஓடிடணும். மதினாவோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் 5, 3, 2 அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். அதில் அதோட அந்த மெயின் டாபிக் மட்டும் ஞாபகம் வந்துடும். இப்படி தான் மனசில் ஏற்றணும். ரசூலுடைய வாழ்க்கையை அவுட்லைனாக முதல்ல ஏற்றிடணும். அப்புறம் ஒன்று எடுத்து இந்த 3 ஆண்டுகள் என்ன நினச்சி, 2 ஆண்டுகள் என்ன நினச்சி அப்படி இருக்கும்போது நம்ம மறக்கவே மாட்டோம். இதுதான் நல்ல ஒரு மெத்தடாலஜிங்கிறாங்க. ரிசர்ச் வைஸ் இப்படி படிக்கிறது தான் ஈஸியாக மனசில் நிற்குங்கிறாங்க. இல்லாட்டி நிறைய படித்தோம், வரலாறு கதையாக படித்தோம், 500 பக்கங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு படித்தோன்னு சொல்லுவாங்க. என்னங்க சொல்லுங்கன்னா மறந்துடுச்சும்பாங்க. சரிங்களா? இல்லை மாஷாஅல்லாஹ் எல்லாரையும் சொல்லலை, யதார்த்தத்தை நம்ம சொல்கிறோம். அப்போது 3, 2, 5, 3, 5, 3, 2, 3, 2, 5, 3, 5, 3, 2 இதை நம்ம நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டுகளில் நடந்ததில் 3 நிகழ்வுகளாக நம்ம இன்ஷால்லா படிப்போம். மொத்தம் 23 ஆண்டுகளுங்க. மதினாவுடைய மக்காவுடைய 13 ஆண்டுகள், மதினாவுடைய 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுடைய முக்கிய நிகழ்வுகளாக 3 நிகழ்வுகளை நம்ம இன்ஷால்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 விரிவாக இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பாடத்திட்டம் போக போது. அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.